ஸோ இந்த 6 லாங் இயர்ஸ் வந்துட்டு இந்த மோட்டார் சைக்கிளை கொண்டு வரதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இதில் நீங்கள் மேஜராக ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் என்ன சார்? ஹை வோல்டேஜ் ஆர்கிடெக்சர் மாற்றுறதுக்கான சேலஞ்ச். நிச்சயமாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸ்லி இது வந்து இந்த டெக்னாலஜி வந்து இனிஷியலாக ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இஸ் நாட் சம்திங் தட் இஸ் வெரி அவைலபிள் இன் இந்தியா. அது எப்படின்னு சொல்லணும்னா நாட் ஃப்ரம் ஒரு மெட்டீரியல் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. இப்போ டேலண்ட்டே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு இருக்கிற சாஃப்ட்வேரில் இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால எல்லாருமே அந்த சாஃப்ட்வேர் சேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமாக 2000லேருந்து 2020 வரைக்கும் எல்லாருமே அதை சேஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஹெரிட்டேஜோ ஒரு பேக்ரவுண்டோ நம்ம ஊரில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நம்ம மக்களுக்கு ஈவன் எங்களுக்கே வந்து நம்மளால் பண்ண முடியுமா, இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி வச்சு எடுத்துகிட்டு வர முடியுமா, அதை எடுத்துகிட்டு வந்தால் அதை வந்து ப்ரொடக்ஷனைஸ் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவர் பண்ண முடியுமா. இதே ஒரு மெக்கானிக்கல் காம்பனன்ட் ஒரு சேசி ஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நம்மளால் நிச்சயமாக பண்ண முடியும், இது என்னடா மெட்டல் தானே. பட் அதே எலக்ட்ரானிக்ஸில் அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி அதுக்கான டீம் உருவாக்குறது வாஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச். இன்சிடென்ட்லி வி காட் அமேசிங் டேலண்ட். We realized that not only in India, even in Tamil Nadu, we had amazing people who were really interested. நாங்களும் பண்ணணும். பட் அவங்களுக்குமே அந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. இது நம்ம பண்ணிடலாம், டிசைன் பண்ணிடலாம், பட் ஓடுமா, அதை வண்டியில் போட்டு விற்க முடியுமா அப்படின்றது அது வந்து ரொம்ப நாளாகவே இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2025 வரைக்குமே, ஐ வுட் சே 2025 மிட் வரைக்குமே வந்து நாங்கள் ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கப்புறமே வந்து இது ஒரு இந்தியன் டெக்னாலஜி மக்கள் நம்பி வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு இன்றைக்கி வந்து வி பின் ஏபிள் டு ப்ரூவ் அதர்வைஸ். இது ஒன்று. ரெண்டாவது, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ், நான் குறையா சொல்ல, பட் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் ரொம்ப ஒரு ரிஜிடான ஒரு ஈகோசிஸ்டம். வெரி ஃபியூ சப்ளையர்ஸ். அந்த சப்ளையர் ஆன்போர்ட் பண்ணணுன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த சப்ளையர் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ்னால் பெரிய பிளேயர்ஸ். நீங்கள் என்ன தான் ஒரு டெக்னாலஜி டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க சப்ளையர் வந்து நான் ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இது இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்த கம்பெனிஸ் லைக் ஏத்தர்லாம் வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னே நினைக்கிறேன். ஏன்னா ஏத்தருக்குலாம் இப்போ எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, அப்போ ஏத்தர் யாருமே இல்லாத போது ஃபஸ்ட்டு சப்ளையராக ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கம்பெனி இப்போ நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு வந்து இன்னுமே கஷ்டமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு சின்ன கம்பெனிக்கு சப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல வைக்கிறதே கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ தட் வாஸ் செகண்ட்லி தட் வாஸ் அ சேலஞ்ச், ஒரு சப்ளையர் பேஸ். ஏன்னா நான் இப்படி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டாலும் இதை வந்து குவாலிட்டியாக மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஒரு 2 வண்டி ஒரு கராஜில் பில்ட் பண்ணுறது ஒன்று, பட் அதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரது இன்னொரு இல்லைங்களா. ஸோ அதுக்கு இட் டுக் அஸ் a lot of time.